துவக்க விழா கேம்ப் நம்ம முகாமில் அமைச்சிருக்கோம். ஒரு வார காலம் நம்மளோட கேம்ப் ரெகுலராக இருக்கும். இந்த விழாவிற்கு இன்று நாங்கள் ஒரு அனுமதி கேட்ட உடனேயும் இந்த இடத்தை எங்களுக்கு அளித்து முகமலர்ச்சியோடு எங்களை வரவேற்று என்ன ஏற்பாடுகள் கேட்டாலும் அனைத்தையும் செய்து கொடுத்த நமது அன்னை வேளாங்கண்ணியுடைய தாளாளர் மற்றும் அவர்களுடைய உடற்கல்வி ஆசிரியர் அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரையும் எங்களுடைய அழைப்பை ஏற்று அவர்களுடைய நேரத்தை பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய மாணவர்களுடைய இந்த நாட்டு நலப்பணி திட்டத்திற்காக அவர்களை மோட்டிவேட் பண்ணி நல்வழிப்படுத்தி அவர்களுக்கான சரியான பாதையை நம்ம ஒரு 25 ஸ்டூடெண்ட்ஸ் விவேகானந்தர் சொல்வார், எனக்கு மாணவர்கள் சமுதாயம் 50 மாணவர்களை கொடுங்க, நான் புதுசாக ஒரு நல்ல சமுதாயத்தையே உருவாக்கி காட்டுறேன் அப்படின்ட்டு சொல்வாருவாங்க. அது போல ஒரு 25 மாணவர்களை உருவாக்குறதுன்றது நம்ம சொசைட்டிக்கு நல்ல மனிதர்களை உருவாக்கி கொடுக்கணுங்கிறது தான் அதோட முக்கியமானது. கிளாஸ் ரூம்ஸை பத்திரமா வச்சுக்கணும், சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சுக்கணும், மரக்கன்றுகள் நடணுன்றது இப்போ கவர்மெண்ட்ல பெரிய முக்கியமான விஷயமா பேசுபொருளா இருந்து கொண்டு இருக்கக்கூடியது. நம்ம என்விரான்மெண்ட்டை காப்பாற்றணும், கண்டிப்பா மரங்களை நட்டாலே வேற எதுவுமே அதுக்கான மாற்று இதுவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ மிஷன் இந்தியா நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்குது. நமக்கு நாளைய சமுதாயத்தின் நம்பிக்கை நட்சத்திரங்கள் நீங்க தான். அதனால உங்களை நாங்க எப்படி உருவாக்கி கொடுக்குறோமோ இந்த சமுதாயத்துக்கு அதுதான் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அந்த பெரிய பொறுப்பு ஆசிரியர்களான எங்களுக்கு இருக்குதுன்ற காரணத்தினால தான் இது போல NSS ப்ரோக்ராம் மூலமா உங்களை செம்மைப்படுத்துறதுக்கும் செப்பணிக்கிறதுக்கும் உங்களை மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கும் உங்களை பெட்டர் பர்சனா நாளைக்கு சொசைட்டிக்கு கொடுக்கறதுக்குமான உதவியா இருக்கும் அப்படின்றதுனால தான் NSS ப்ரோக்ராம். செல்வமணி சார் மற்றும் NSS ப்ரோக்ராம் ஆஃபீஸர் மற்றும் இந்த பள்ளியின் ஆசிரியர் பெருமக்கள், எங்கள் பள்ளியின் உடற்பயிற்சி ஆசிரியர் மற்றும் ரமேஷ் சார், சுரேஷ் சார் மற்றும் வந்திருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருப்பதில் மக்கற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி 25-26 வருஷத்துக்கு முன்னாடி நான் 11th படிச்சுட்டு இருந்தேன். இதே மாதிரி எங்கள் ஸ்கூலில் நான் சென்ட் ஒரு ஸ்கூல் சாந்தமில் இருக்குது. எங்களெல்லாம் NSSல இந்த வேலூர் கிட்ட ஒரு காடு இருக்குது, அமிர்தி ஃபாரஸ்ட் இருக்குது. அங்கே கூட்டிகிட்டு போய் எங்களை தங்க வச்சு இன்னைக்கு உங்களை இந்த ஸ்கூலுக்கு கூட்டு வந்திருக்காங்க. எங்களை தான் நீங்கள் அந்த காட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அந்த இருக்கிற கிராமங்கள்லாம் நிறைய சேவையெல்லாம் செய்ய வச்சு அதெல்லாம் ரொம்ப 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 பசுமையான நினைவுகளாக இருக்கும் அது. ஸோ அந்த மாதிரியான ஒரு இதில் ஆரம்பிச்சது தான் அந்த மரம் நடணும், இந்த மாதிரி சமுதாயத்தில் செய்யணுன்ற ஒரு இது எனக்கு வந்தது.
என்எஸ்எஸ் மூலமாக தான். ஏன்னா இந்த சமுதாயம் இந்த சுற்றுச்சூழல் தான் நம்மளை வந்து இந்த இடத்துல உட்கார வச்சுட்டு இருக்கு. கோவிட் வந்தது, எவ்வளவோ கஷ்டங்கள் வந்தாலும் நம்மளை காப்பாற்றிட்டு சுற்றுச்சூழல் மட்டும்தான். நம்ம ஆக்சிஜனே காசு கொடுத்து வாங்குற ஒரு நிலைமையில நம்ம எல்லாருமே போயிட்டோம் நடுவில். ஸோ அதெல்லாம் மாற்றணும்னா நீங்கள் நாளைக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தில் நல்ல ஒரு சமுதாயத்தில் நீங்கள் வந்து நல்ல மரங்களை நட்டு, நீங்கள் மட்டும் நட்டா பார்த்தாது, உங்கள் கூட இருக்கவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் நீங்கள் மரம் நட வைக்கணும். இந்த மாதிரி இதில் கற்றுக்கிற விஷயங்கள், ஏன்னா இந்த கேம்ப் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரணும். எப்படி மகாத்மா காந்தி ஆசைப்பட்டாங்களோ அதே மாதிரி இந்த உலகத்தில் நீங்கள் என்னெல்லாம் மாற்றத்தை பார்க்கணுமோ அந்த மாற்றத்தை கேம்ப் முடிச்சு போகிறப்போ உங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயே வரணுன்ற ஒரு நல்ல இதை சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி. சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாட்டு நலப்பணி திட்டம், அதுல வந்து முக்கியமான ஒரு அங்கம் என்ன என்றால் உங்களுக்கு என்ன தெரியுமா? நாட்டு நலப்பணி திட்டம் என்றால் என்னன்னா, முதல்ல வந்து மரம் நடுறதா. அதை வந்து நீங்க முதல்ல குறிக்கோளா கொண்டு செல்ல வேண்டும். ஒவ்வொரு பள்ளியிலும் நீங்க இருக்கிற பள்ளிகளில் வந்து மரம் நடுறதை ரொம்ப முக்கியமாக நீங்க அதை கவனித்து அதை நட்டு அதை வளர்க்க வேண்டும். நீங்க அந்த பள்ளியை விட்டு நீங்க சென்றால் கூட திருப்பி நீங்க வரும்போது அந்த நம்ம வைத்த மரத்தை நம்ம வச்சிருக்கோம், அந்த மரத்தை அந்த பள்ளியில வச்சிருக்கோம் என்று அந்த பெருமையை நீங்க கொள்ள வேண்டும். அப்போ வந்து அந்த செயல்பாடு, அந்த அன்பு அரவணைப்பு உங்களுக்கு இருக்கும். என்னடா இது இப்படி நம்மளா சாதாரணமா வரோம், இவங்க ஏன் முடியாந்து வந்து இதெல்லாம் சுத்தம் பண்றாங்க? அப்ப வந்து அந்த என்எஸ்எஸ், அது நாட்டு நலப்பணி திட்டம் அப்படின்னு அந்த உணர்வு நீங்க இன்னைக்கு விதைக்கிறதா நாளைக்கு அது அறுவடையா வந்து நிற்கும். ஏன்னா அப்படிதான் அந்த செயல்பாடு. என்எஸ்எஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து உங்களையும் நீங்க இழந்துருவீங்க. அந்த அன்போட தான் அரவணைப்பீங்க. ஒரு மரம் நடத்துல இருந்தோ, ஒரு பசங்கள்கிட்ட பேசுறது இல்லை, ஒரு நல்ல ஒரு அன்பா பேசுவீங்க. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி நீங்க இருக்க மாட்டீங்க. ஒரு அன்போட அரவணைப்போட நீங்க நடந்துக்குவீங்க. அதுக்கு தான் கவர்மெண்ட் இந்த ஒரு என்எஸ்எஸ் ஒரு நாட்டு நலப்பணி திட்டத்தை 1969 தொடங்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு வந்து பல லட்சம் மாணவர்கள் இதுல இருக்காங்க, கலந்து கொண்டு இருக்காங்கன்னா அது பெரிய காரணம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தலைவரா இருக்காங்க தெரியுமா? பெரிய பெரிய போஸ்டிங் என்எஸ்எஸ்ல இருந்தவங்க பெரிய பெரிய தலைவர், பெரிய பெரிய விஞ்ஞானத்துல டாக்டரோ பெரிய பெரிய போஸ்டிங்ல இருக்காங்க. அந்த பணிவு தான் அந்த என்எஸ்எஸ்ல நம்ம சேர்ந்தோம்னா அந்த பணிவு ரொம்ப, அந்த பணிவோட நம்ம நடந்துக்கிற செயல்பாடு அது நம்ம மனசுல ஒரு உறுதியா அது பின்பற்றிடும். எல்லாம் நடந்து நல்ல வெற்றிகரமா நீங்க செய்ய வேண்டும் நான் உறுதியோட நான் நம்புறேன். எனக்கு வாய்ப்பளித்த எம்ஜிஆர் ஸ்கூல் பிரின்சிபால் ஹெச்எம் அவங்களுக்கு ரொம்ப நன்றி செலுத்திக் கொள்கிறேன். மற்றும் அன்னை வேளாங்கண்ணி தாளர் ஹெச்மோரா மற்றும் ஆசிரியர் அவர்களுக்கு அனைவருக்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேச்சை கேட்ட மாணவர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.